இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Today's Bible verse. For with the same measure that you use, it will be measured back to you. Luke chapter 6 verse 38. மற்றவர்களுடைய அன்பையும் நட்புணர்வையும் நாம் பெற வேண்டுமானால் நாம் முதலில் கொஞ்சம் அன்பையும் நட்புணர்வையும் காட்ட வேண்டும். அப்போது மற்றவர்கள் நம்மீது அன்பையும் பரிவுணர்வையும் கண்டிப்பாக காட்டுவார்கள். நாம் தகுதியற்றவர்களாக இருந்த போதும் நம்முடைய ஆண்டவர் நம்மீது அன்பையும் கரிசனையையும் காட்டுகிறார். ஏனெனில் நமது அன்புக்கு அது தூண்டுகோலாக அமைய வேண்டும் என்பதற்காகவே. மற்றவர்களோடு நாம் கொண்டிருக்கிற அன்பும் ஆதரவும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். நாம் முதலில் அன்பையும் அக்கறையையும் நட்புறவையும் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக நல்ல எதிர் விளைவுகள் ஏற்படும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறார். அது மட்டுமல்ல, வேதாகமத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் மற்றவர்களிடம் காட்டாத அன்பையும் பரிவையும் எதிர்பார்ப்பது எந்த விதத்திலும் நியாயமற்றது. விதைப்பதைத்தானே அறுவடை செய்ய முடியும். விதைக்காதவன் பலனை எதிர்பார்ப்பது விந்தையிலும் விந்தையல்லவா? ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.